إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோர், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவுவதாக. புனித ஜும்மாவுடைய தினத்திலே நம் மீது கடமையான மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே குழந்தைகளுக்கு அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கொண்ட அருளின் காரணமாக, அவன் அடியார்கள் மீது கொண்ட அவனுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக சில சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அவனுடைய அடியார்கள் திரும்பி வர, அவனை முன்னோக்கி வர, நன்மைகளை அடைந்து கொள்ள, பாவங்களிலிருந்து விடுபட்டுக் கொள்ள நிறைய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை, நேரங்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார். இப்போது நாம் ஹிஜ்ரி 1447 வருடத்தின் 8வது மாதமாகிய ஷஅபான் மாதத்திலே இருக்கிறோம். இன்னும் சில வாரங்கள் கடந்ததன் பின்னால் நாம் புனித ரமலான் மாதத்தை அடைந்து விடுவோம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே ஷஅபான் மாதத்தின் ஆரம்ப தினங்களில் நாம் இருக்கிறோம். இந்த ஷஅபான் வந்துவிட்டால் அதிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிறைய அம்சங்கள் உள்ளன. இந்த மாதம் பற்றியும் விளங்க வேண்டும், இதில் உள்ள நன்மைகளை, சிறப்புகளையும் விளங்க வேண்டும். அதே நேரம் நாம் இந்த மாதம் சம்பந்தமாக இது ஒரு சிறப்புக்குரிய மாதம் என்கிற காரணத்தினால், ரமலானின் நுழைவாயிலாக இருக்கிற காரணத்தினால், ரமலானுக்குள்ளே நாம் நுழைய செல்ல இதுதான் நுழைவாயிலாக இந்த மாதம் இருக்கிற காரணத்தினால், இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டின அம்சங்கள், சொன்ன சிறப்புகள் இருக்க, இல்லாதவையும் சொல்லாதவையும் நிறைய உள்ளன. எனவே இந்த மாதத்தில் நாம் என்ன அறிய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எப்படி நாம் ரமலானை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்பது சம்பந்தமாக சில விடயங்களை இந்த ஹுத்பாவிலே நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய சீராவை, வரலாற்றை பார்த்தால், இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். புகாரி, முஸ்லிமிலே இடம்பெற்றுள்ள ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரை சில மாதங்களாக நோற்று வருவார்கள். நாம் நினைப்போம் நோன்பை விடமாட்டார்களோ, ஹத்தா நகூல
லா யுஃப்திரு, நோன்பை இனி விடமாட்டார்களோ என்று சொல்கிற அளவுக்கு தொடர் நோன்பை நோக்கி வருவார்கள். சில காலம் நோன்பை விட்டிருப்பார்கள். சில மாதங்களில் பார்த்தால் சுன்னத்தான நோன்பை தொடராக விட்டிருப்பார்கள். நாம் நினைப்போம் இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்க மாட்டார்களோ என்று நினைக்கும் அளவுக்கு சில மாதங்களில் நோன்பு நோக்காமல் இருக்கும் வாய்ப்பு உள்ளது. அல்லது சில தினங்களாக தொடராக நோன்பு நோக்காமல் விசுவாசத்தில் இருப்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை சுன்னா. சில காலம் தொடராக பேணி வருவது, சில காலம் விட்டு வைப்பது, குறைத்துக் கொள்வது. பிறகு சொல்றாங்க, முழு மாதம் ஒரு மாதம் 100 நோன்பு நோக்குவார்களாக இருந்தால் அது ரமலான் மாதம் மாத்திரம்தான் முழு மாதமும் நோன்பு நோற்ற மாதமாக அவர்களுடைய வாழ்வில் இருந்தது. அடுத்ததாக சொன்னார்கள், ரமலானை அடுத்து அதிகம் சுன்னத்தான நோன்பு நோற்ற ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது ஷஅபானை தவிர, இப்போது நாம் இருக்கிற இந்த மாதம் ஷஅபான் மாதத்தை தவிர ஒரு எந்த மாதத்திலும் அதிகம் நோன்பு இருந்ததாக நான் பார்த்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார். ரமலானுக்கு முந்தின இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான சுன்னத்தான நோன்புகளை நோற்றிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார். ஏதோ இந்த மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்க வேண்டும், அப்படி ஏன் அதிகம் நோற்றார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும், அது பற்றிய சில உண்மைகளை நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த தகவலை நமக்கு பதிவு செய்கிறார். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க முஸ்னத் அஹ்மதுல இடம்பெற்றுள்ள ஹதீஸ் காரணத்தை கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த மாதத்திலும் நோன்பு நோக்காத அளவுக்கு இந்த ஷஅபான் மாதம் சுன்னத்தான நோன்புகளை அதிகம் நோக்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கிறார். இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு காரணத்தை சொன்னார். நான் ஏன் இப்படி சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறேன் என்றால், ஷஅபானுக்கு முந்தின மாதம் ரஜப், ஷஅபானுக்கு அடுத்து வரும் மாதம் ரமதான், அந்த இரண்டுக்கும் இடையில் தான் இந்த ஷஅபான் வருகிறது. ரஜப் மாதம் வந்துவிட்டால் அது புனித மாதம். புனித மாதங்கள் 4 உள்ளது. 12 மாதங்களில் புண்ணிய மாதங்கள். யுத்தம் செய்வது, பாவம் செய்வது, அநியாயம் செய்வது, இது ரொம்ப பாரதூரமான பாவமாக பார்க்கிற மாதங்கள். அது அல்லாஹ் புனிதப்படுத்திய மாதங்கள். அதில் பாவம் செய்ய, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய ரொம்ப பயப்பட வேண்டும். எல்லா காலமும் தவறுதான், பாவம் தான். இந்த 4 புண்ணிய மாதங்களிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மகத்துவப்படுத்தியதை நாம் மகத்துவப்படுத்த வேண்டும். அல்லாஹ் புனிதப்படுத்திய நாட்களை, மாதங்களை நாம் புனிதப்படுத்த வேண்டும். அது ஈமானின் அடையாளமாகும். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜப் புனித மாதம். எனவே மக்கள் எல்லாம் ரஜபின் புனிதத்தை பேணுவார்கள், அந்த மாதத்தில் கவனமாக இருப்பார்கள். ரமலான், அதுவும் ரமலான் நோன்புடைய மாதம், அதிலும் மக்கள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிற இந்த ஷஅபான் இருக்கிறதை அதை யாரும் கண்டுகொள்வதில்லை சொல்கிறார்கள். அதை மக்கள் கவனமற்று அலட்சியமாக இந்த ஷஅபானை கழித்து விடுகிறார்கள். ரமலான் தான் வரப்போகுது, இந்த ஷஅபான் எதற்கு பெரிதாக நாம் அதை அழைத்துக் கொள்ள என்ற ஒரு எண்ணத்தில மனிதர்கள் இருந்து விடுகிறார்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த மாதத்தில் தான் எமது நற்காரியங்கள், நல்ல அமல்கள், எல்லா அமல்களும் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தப்படும் மாதமாகும். முதலாவது விஷயம், இந்த மாதத்தை யாரும் கண்டுகொள்வதில்லை. இரண்டாவது, இந்த ஷஅபானில் தான் நமது அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தப்படும், எடுத்து காண்பிக்கப்படும், அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படும், வானவர்களால் அங்கே அல்லாஹ்வுக்கு முன்னால் முன்வைக்கப்படும். அந்த நேரம் நான் நோன்புடன் இருக்க விரும்புகின்றேன்.
என் அமல்கள், என்னுடைய செயல்கள் அல்லாஹ்விடம் ரப்புக்கு முன்னால் முன்வைக்கப்படுகிற போதும் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான் இந்த வாதத்தில் அதிகம் நோன்பு இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு என்பதற்கு காரணத்தை சொல்லியிருக்கிறார். சுன்னத்தான நோன்புதான். எல்லோராலும் இதை முழுமையாக கடைபிடிக்க முடியாமல் கூட போகலாம். மாதத்தின் சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும், புனிதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் கொண்டு போய் முன்வைக்கப்படுகிற போது வானவர்களால் நான் இந்த உலகில் பாவியாக இருந்து விடக்கூடாது, அல்லாஹ் விரும்பாத ஒரு நிலையில் இருந்து விடக்கூடாது, அவன் வெறுக்கிற ஒரு மனிதனாக இந்த உலகில் இருக்கக்கூடாது, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் முன்வைக்கப்படுகிற போது என்ற ஒரு கருத்தை, ஆழமான கருத்தை, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு ஓவியின் அழகிய பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணர்ந்தார். பாருங்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய இபாதத் செய்யக்கூடியவர்கள், எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவார்கள். ஆனால் இந்த மாதத்துல அல்லாஹ்விடத்துல நன்மை போகிற போது நான் நோன்புடன் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எம்மை பற்றி ஒரு கல்லூரி மாணவன், உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவன், அவனுடைய அறிக்கைகள், முன்னேற்ற அறிக்கை, எக்ஸாம் ரிசல்ட்ஸ், இது வாசிக்கப்படுகிற போது பெற்றோர்களுக்கு முன்னால், ஆசிரியர்களுக்கு முன்னால், மாணவிகளுக்கு முன்னால், மாணவர்களுக்கு முன்னால் அது முன்வைக்கப்படுகிற போது அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு கூச்ச உணர்வு இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். தன்னை பற்றி ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகிற போது, எடுத்துரைக்கப்படுகிற போது அப்படி மனிதனுக்கு வருவது இயல்பு. அந்த இயல்பை அல்லாஹ்வுக்கு முன்னால் எனது அமல்கள் முன்வைக்கப்படுகிற போது அந்த உணர்வு நமக்கு வருவதில்லை. உண்மையான மோமின் என்கிற அந்த உன்னத தன்மையை, அர்த்தத்தை, பண்பை, அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் வெளிப்படுத்தினார். அல்லாஹ்வுக்கு முன்னால் முன்வைக்கப்படுகிற போது நான் நோன்புடன் இருக்க வேண்டும். இந்த பாடத்தை நாம் எல்லோரும் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, அல் ஹயாஉ மினல்லாஹ், அல்லாஹ்வுக்கு முன்னால் வெட்கப்படுவது. பாவம் செய்கிற போது மனிதனை தடுத்து நிறுத்துவது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வு, அந்த வெட்கம். வானவர்கள் என்னை, என் செயல்களை பதிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் இந்த பாவத்தில் நான் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ், அவனின் மலக்குகள், அந்த வெட்க உணர்வு, அது ஈமானின் அடையாளம். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சொன்னார்களே, யாரும் சொல்லாத ஒன்றை எல்லா நபிமார்கள், இன்ன மிம்மா அதரக அன்னாஸ் மின் கலாமின் நுபுவா, நபித்துவ வார்த்தையாக, வசனமாக, வழிகாட்டலாக அன்றும் இன்றும் எல்லா காலமும் மக்கள் கேட்டு வந்த உபதேசங்களில் ஒன்றுதான், இதன் தஸ்தஹி, நீ வெட்கப்படவில்லை என்றால் விரும்பியதை செய்வாய். அப்ப ஆகப்பெரிய வெட்கம் மனிதனுக்கு முன்னால் வெட்கப்படுவதற்கு முன்னால் யாருக்கு முன்னால் வெட்கப்பட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு முன்னால். அவன் தடுத்த காரியங்களை செய்கின்ற போது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வுதான் இந்த பாடத்தில், இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க, அந்த நபி இவ்வளவு தூரம் அந்த ஒழுக்கத்தை, வெட்கத்தை, பலவீனத்தை, பணிவை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவேதான் இந்த மாதத்திலே நமக்கு கிடைக்கிற, நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான பாடம், இவர்கள் அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படும். உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய அமல் 4 கட்டமாக வானை நோக்கி உயர்த்தப்படுகிறது, அல்லாஹ்வுடன் முன்வைக்கப்படுகிறது. அல்லாஹ் யாவற்றையும் மறந்தவர்தான், அவனுக்கு முன்வைக்க தேவையில்லை, அவனிடம் எடுத்துக்காட்ட தேவையில்லை, அவன் யாவற்றையும் மறந்தவர். அவனுடைய நகம் அடியார்களுக்கு உணர்த்த, அவர்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்க, இப்படியெல்லாம் நடைபெறும், விழித்திருங்கள், கவனமாக இருங்கள் என்கிற
எச்சரிக்கையை கொடுப்பதற்காக உலமாக்கள் 4 கட்டங்களாக இந்த உயர்த்தப்படும் செயற்பாடு நடைபெறுகிறது என்று சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் இருக்கிறது. பாருங்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு மத்தியிலே வானவர்கள் மாறி மாறி வந்து செல்வார்கள். யதஆகவுன ஃபீக்கும் மலாயிகத்துல் பில்லைல் வ மலாயிகத்துல் பின்னஹார். பகலிலும் இரவிலும் வானவர்கள் மாறி மாறி உங்களுக்கு மத்தியிலே வந்து செல்கிறார். அப்படி வந்து செல்கிற அந்த வானவர்களிடம் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ அஅலமு பிஹிம். விசாரிக்கிறான் என்றால் அவன் அறியாமல் விசாரிக்கவில்லை. வேறு வானங்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு உயர்ந்தவனாக இருந்து கொண்டு எண்ணி கணக்கெடுக்க முடியாத தொலைவில் இருந்து கொண்டு அரசுக்கு அப்பால் இருக்கும் அந்த நாயன் உங்கள் செயல்கள் அனைத்தையும் கண்காணித்து அறிந்து செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் அந்த அல்லாஹ். எனவேதான் அந்த ஹதீஸ்ல ஏன் வானவர்களிடம் அல்லாஹ் விசாரிப்பான், அடியார்கள் பற்றி ஏன் கேட்பான், ஏன் அவனுக்கு அறிய முடியாதோ அந்த சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவர் சொல்லம் இந்த அடியார்களை பற்றி அவன் மிக ரொம்ப அறிந்த நிலையில் தெரிந்த நிலையில் வானவர்களிடம் கேட்பான். ஏன் கேட்பான்? அந்த அடியார்களின் செயலை, பண்பை, நிலைமையை உணர்த்த, மதிப்பை உணர்த்த, எப்படி அடியார்களை விட்டுவிட்டு வந்தீர்கள்? யா அல்லாஹ், வானவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து மாறும், ஷிஃப்ட் மாறும், டைம் அசர் ஃபஜர் 2 வழிகள். அப்ப வானவர்கள் சொல்வார்கள், அவர்கள் தொழும் நிலையிலேயே அவர்களை விட்டு வந்தோம். அடியார்கள் தொழுகிறார்கள். அப்ப இப்படி வானவர்கள் வருவது, செயல்கள் உணர்த்தப்படுவது, உயர்த்தப்படுவது, அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அடியார் உணர்ந்து கொள்வது. ஒவ்வொரு நாளும் கழிகிற போது இந்த நாள் எப்படி அமைந்தது, என்னுடைய செயல்கள் எப்படி அமைந்தது, என்னுடைய செயல்கள் இன்று அல்லாஹ் இடத்துல எப்படி எடுத்துச் செல்லப்படுகிறது, என் செயல்களை வைத்து அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தால் என்னுடைய நிலை என்னவாகும் என்று நாம் உணரத்தான் இப்படியான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் உலமாக்கள் சொல்றாங்க, எமது அமல்கள் 4 கட்டமாக அல்லாஹ்விடம் முன்வைக்கப்படுகிறது. முதலாவது நாளாக சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் நம்பர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எழுந்து நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம். அல்லாஹ் உறங்குவவன் அல்ல. உறங்குவது மனித பண்பு, தூக்கம் மனித பண்பு, பலவீனத்தின் அடையாளம். அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அன் யனாம். அப்படி உறங்கும் தேவையும் அவனுக்கு கிடையாது. அந்த தேவை இருக்க முடியாது. அவன் கிறிஸ்தனப்படுகிற அவனுடைய அந்த ரிஸ்க், அவன் வழங்குகிற பாக்கியம், அதை கொடுத்து சிலரை உயர்த்துகிறான், சிலரை பணிக்கிறான். நாளந்தம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய செயல். சிலர்களை உயர்த்துவான், சிலர்களை பணிப்பான், அவனுடைய நாட்ட விதியின் பிரகாரம். பிறகு சொன்னாங்க, இரவின் அமல்கள், அடியார்கள் செயல்கள் அனைத்தும் பகல் வேளைக்கு முன்னால் அவனிடம் உயர்த்தப்படும். இரவில் செய்யப்படுகிற அமல்கள் பகலில் செய்யப்படும் அமல்கள் சொல்வதற்கு முன்னால் அதன் முன்கூட்டியே அது அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்பட்டு விடும். இரவின் அமல்கள் முன்வைக்கப்படுவதற்கு முன்னால் பகலில் செய்கிற அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் உயர்த்தப்பட்டு விடும். நாளாந்தம் நமது செயல்கள் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தப்படுகின்றது, காலையிலும் இரவிலும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லும். ஒவ்வொரு நாளும் கழிகிற போது இந்த உணர்வு எவ்வளவு பெற வேண்டும். இது சஹீஹ் முஸ்லிம். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒவ்வொரு வாரமும் இந்த செயல் நடைபெறும். இது வாராந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது, முன்வைக்கப்படுவது அல்லாஹ்விடத்திலே. ஒவ்வொரு வாரம் கழிகிற போது நண்பர்களே, அல்லாஹ்விலே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த வாரம் என்னுடைய அமல்கள் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கும், திருப்திகரமானதாக இருக்குமா,
அல்லாஹ் என்னை பொறுத்துக் கொள்வானா இல்லை என்ற உணர்வோ ஒரு வாரம் கழிகிற போது நீங்கள் எல்லோரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். இது ஒரு மனிதனை செம்மைப்படுத்தும், நல்ல மனிதனாக மாற்றும், மாற்றத்துக்கு வழிவகுக்கும். எனவேதான் முஸ்னத் அஹ்மதுல அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத்தின் கதவுகள் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் திறக்கப்படும். ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அமல்கள் உயர்த்தப்படும், அல்லாஹ்விடம் முன்வைக்கப்படும், காண்பிக்கப்படும் சொல்றாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, இது வாராந்தம் ஒரு மனிதனுடைய செயல் மதிப்பீடு மேல் வானிலை மாணவர்கள் மூலமாக செய்யப்படுகிறது. அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உலமாக்கள் சொல்றார்கள், மூன்றாம் கட்டமாக அமல்கள் முன்வைக்கப்படுகிறது. வருடாந்தம் வருட செயல்பாடு முன்வைக்கப்படுகிற மாதமாக ஏற்கனவே சொன்ன இந்த ஹதீஸின் பிரகாரம் ஷஅபான் மாதத்தில் முழு வருடத்துக்கான அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியானுடைய அமல்களாக முன்வைக்கப்படும். அப்படியான இந்த மாதத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பயப்பட வேண்டும். ஷஅபான் வந்துவிட்டால் என்னுடைய வருட அமல்கள் எடுத்துச் செல்லப்படுமே என்னவாக அமையும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் நான் நோன்புடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே. கவலைக்குரிய விஷயம், இன்னும் நிறைய பேர் ரமலான் வரப்போகிறது என்று கூட உணராமல் தான் இருக்கிறார். நிறைய பேருடைய நிலைமையை பாருங்கள். ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு இப்போது நாம் இருக்கிறோம் தெரியாது. இஸ்லாத்துடன், இஸ்லாமிய வரலாற்றுடன், இஸ்லாமிய நாட்காட்டியுடன் எந்த அளவுக்கு தொடர்புடன் இருக்கிறோம்? ஹிஜ்ரி 1447. இப்போது ஷஅபான் மாதத்தில் இருக்கிறோம். ரமலானுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் உள்ளன. எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்ச காலம் நாம் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். மனிதனுடைய ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. நினைக்காதவர்கள் எல்லாம் மரணித்துக் கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் எல்லாம் மரணம் விரட்டிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எதுவரைக்கும் அலட்சியமாக இருப்பது? எதுவரைக்கும் தொழாமல் இருப்பது? எதுவரைக்கும் இதை உணராமல் இருப்பது? அல்லாஹ்வை எப்படி சந்திக்க போகிறோம்? விசாரணைக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம்? கொஞ்சம் மார்க்கத்தோடு, மார்க்க அம்சங்களோடு இப்படியான நன்மையான நாட்கள், பெருமதிமிக்க மாதங்கள் வருகிற போது அதன் பெருமதியை உணர்வது, இப்படியான பண்புகளை வளர்த்து கொண்டால் மாத்திரம்தான் நமது ஈமானை, இஸ்லாத்தை, மார்க்கத்தை, நமது உள்ளத்தை, மார்க்கத்தின் மீது உள்ள அந்த பச்சை, குர்ஆன் மீது உள்ள ஆசையை, விருப்பத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சுன்னாவில் உள்ள விருப்பத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியும், கூட்டிக் கொள்ள முடியும், பாதுகாக்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பது போல வருட அந்த அமல்கள், ஒவ்வொருவருடைய அமல்களும் அல்லாஹ்வை நோக்கி வாழவர்களால் முழுமையாக சொல்லப்பட போகின்றது என்ற இந்த அர்த்தத்தை, இந்த விடயத்தை இந்த மாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இது ஷஅபான் மாதத்தில் உள்ள முக்கியமான சஹீஹான ஆதாரபூர்வமான விஷயங்கள். இன்னொன்று இருக்கிறது, அதை நாம் மிக கவனமாக அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதம் சுன்னத்தான நோன்பை நோற்றார்கள், அதிகம் நோற்றார்கள். காரணம், இந்த மாதத்துல அமல்கள் உயர்த்தப்படும் மாதம். நாம் நோன்புடன் அந்த வேளையில் இருக்க வேண்டும். இன்னொரு காரணத்தை மக்கள் அடையாளப்படுத்திருக்கிறார்கள், அதையும் நாம் இந்த ரமலானுக்கு முன்னால் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி நோன்பு நோற்றார்கள்? அதுக்கு காரணம், ரமலான் திடீரென ரமலானை எதிர்கொண்டார். திடீரென நோன்பு நோக்க ஆரம்பித்தால், ஒருவருக்கு சுன்னத்தான நோன்பு நோக்கிற வளமை இல்லை. அவருடைய தொழில், அவர் செய்கின்ற வேலை, அவருடைய வாழ்க்கை முறை, இதனால் அவருக்கு சுன்னத்தான நோன்பு நோக்க முடியவில்லை. திடீரென நோன்பு நோக்க ஆரம்பித்தால் அது சிலருக்கு பாரமாக மாறிவிடுகிறது. இன்னும் சிலருக்கு ஏதோ காரணமாக மாறிவிடுகிறது.
இன்னும் சிலருக்கு நோன்பு வெறுப்பாக மாறுகிறது. இன்னும் சிலர் ரமதான் வந்தால் எண்ணிக்கொண்டிருக்கிற நிலைமை வந்துவிட்டது. இது எப்போது முடியும் என்று எதிர்பார்க்கிற நிலைமை இருக்கிறது. இருக்கத்தான் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானில் ஏன் அந்த நோன்பை நோற்றார்கள் என்றால், உடலுக்கு ஒரு சிக்னல், ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காக, நோன்பு நோற்று உடம்பை பழக்கப்படுத்துவதற்காக. திடீரென ரமதானை ஆரம்பிக்காமல் உடம்புக்கு இதோ ரமதான் வருகிறது, கடமையான நோன்பை நோக்கி இருக்கிறது, எனவே நமது உடம்புக்கு ஒரு பயிற்சி. அதுவும் ஒரு பிரதானமான நோக்கமாக இந்த மாதத்தில ஷஅபானில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் சுன்னத்தான நோன்பு நோற்றதுக்கு காரணம் என்று உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய 15வது இரவு கொடுக்கிறது. இந்த இரவுக்கு ஏதாவது சிறப்புண்டா? இந்த இரவு சம்பந்தமாக வந்த சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் அதிகமானது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களாகும். அவர்கள் சொல்லாததாகவும் ரொம்ப பலவீனமானதாகவும் உள்ளது. ஒரே ஒரு ஹதீஸ் மாத்திரம், அதுவும் ஒரு கணிசமான உலமாக்கள் அதுவும் பலவீனமானதான் சொல்லியிருக்கிறார்கள். ஷேக் நாசருத்தீன் அல்-அல்பானி போன்ற ஒரு குறிப்பிட்ட அறிஞர்கள் அதை ஹசன், இன்னும் சில இடங்களிலே சஹீஹ் என்ற தரத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹதீஸ் நம்ம ஊர்கள்ல, நமது பிரதேசங்கள்ல அது வராத்துடைய இரவு சொல்லப்படும். இந்த மாதத்தினுடைய 15வது இரவு. எனவே அங்க இருக்கிற இந்த 15வது இரவுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு சிறப்பு என்ன? அதுவும் எல்லா அறிஞர்களாலும் அல்ல, குறிப்பிட்ட அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த ஹதீஸ். அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜா அவர்கள் சொன்னார்கள், ஷஅபான் மாதத்தின் 15ஆம் இரவு அல்லாஹ் உலக மக்களை யத்தலிஉ இன்னல்லாஹ லயத்தலிஉ என்று வருகிறது. உற்று நோக்குவான், பார்ப்பான். அன்று எல்லோருக்கும் அவருடைய மன்னிப்பை பொழிவான், வழங்குவான், இரு நபர்களை தவிர. அன்று வழங்குற அந்த மன்னிப்பு 2 சாராருக்கு கிடைக்காது. முதலாம் நபர் முஷ்ரிக் இல்ல முஷ்ரிக்கின், இணை வைப்பில் விழுந்த மனிதன், ஷிர்கில் விழுந்த மனிதன், பெரிய இணை வைப்பில் விழுந்த மனிதன், அது மன்னிக்கப்படாத பாவம். ஷிர்குல் அக்பர் என்ற பெரிய ஷிர்குடன் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாத ஆகப்பெரிய பாவம் ஷிர்காகும். அந்த ஷிர்கில் இவன் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரே ஒரு ஹக் அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது. அல்லாஹ் சொன்ன முதலாவது ஹக், உரிமை, கடமை அல்லாஹ்வுக்குரியது, ஷிர்க் வைக்காமல் இருப்பது. அதையே இவன் தவறிவிட்டான், அந்த கடமையை இவன் தவறிவிட்டான். எனவே அவனுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. இரண்டாவது சொன்னார்கள், அவ் முஷாஹித். முஷாஹித் என்றால் மார்க்கம் அனுமதிக்காத, நியாயம் இல்லாத முறையில் உலக அற்ப காரணங்களுக்காக சகோதரனை, உறவை முறித்து, வெறுத்து, உடைத்து வாழ்பவன் இவனுக்கு கிடைக்க மார்க்கம் அனுமதிக்காது. சிலரை சில போது ஒதுக்க வேண்டியிருக்கு, அது மார்க்கம் அனுமதித்திருக்கு. அதுக்கு வேறு காரணங்கள் உள்ளன. அற்ப சொற்ற காரணங்களுக்காக உறவை புதுப்பித்துக் கொள்ளாமல் வெறுத்து பிரிந்து வாழும் மனிதன், அவனுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்காதுன்னு நம் சொல்றாங்க. இது ஒரே ஒரு சிறப்பு தான். ஆதாரபூர்வம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில் ஒரு மன்னிப்பை அல்லாஹ் கொடுப்பான். அந்த 2 சாராரை தவிர மற்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் இது கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. இதை தவிர வேறு எந்த ஒரு சிறப்பு இந்த 15வது இரவுக்கு இல்லை என்பதை தான் அதிகமான நம்பகமான தகுந்த ஆட்கள் உலமாக்கள் உலகிருப்பதை பார்க்கிறோம். இல்லாமல் அனைவருக்கும் இப்படியாக இந்த மாதத்தில் இருக்கிற சிறப்புகளை
மகிமைகளை உணர்ந்து அதை அடைந்து கொள்ள முயற்சிக்கிற மனிதர்களுக்கு தோல்வி செய்வதற்கான வாசல் கற்பனாக الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஷஅபான் மாதத்தின் 15வது இரவில் சில மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களும் விட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளை அடிப்படையாக கொண்டு அதை நம்பி ஏற்று சில இடங்களில் நடைபெறும். அதையும் சுருக்கமாக சுட்டிக்காட்டுகிறேன். அந்த பராஅத்துடைய இரவு என்று சொல்வதால், பராஅத் என்றால் பாதுகாக்கப்படல், விடுவிக்கப்படல், தப்பித்துக் கொள்ளல், நீங்கிக் கொள்ளல் என்பது அர்த்தம். அப்ப இந்த பராஅத்துடைய இரவில் சிலர்கள் ஒரு தவறான புரிதலில் இருக்கிறார்கள். இந்த இரவு தான் ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு தான் இந்த கலா கத்ர், இந்த வருடத்துக்கான அந்த கலா கத்ர், ஒவ்வொருவருடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறக்கூடிய எல்லாமே இந்த இரவில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த இரவில் ஷஅபான் 15வது இரவில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அந்த இரவு நாம் அல்லாஹ்விடம் அதிகம் துஆ கேட்டு அதிலிருந்து அந்த கலா கத்ரின் தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த இரவுடன் 3 வகையான 3 யாசீன்கள் ஓதப்படும். ஒன்று வறுமை வராமல், இரண்டாவது ஆயுள் நீடிக்கப்படல், இரண்டாவது நோய் நொடிகள், முசீபத்துகள் ஏற்படாமல், இப்படி ஒவ்வொரு காரணத்தை சொல்லி துஆ கேட்பார்கள். அது ஏன் அப்படி? வறுமை வரக்கூடாது, ரிஸ்க் விஸ்தீர்ணமாக இருக்க வேண்டும், நோய் வரக்கூடாது, ஆயுள் கூறக்கூடாது, நீடிக்கப்பட வேண்டும். என்ன காரணம்? இன்று இரவுதான் இந்த கலா கத்ர் விஷயம் இந்த வருடத்துக்கானது நடைபெறப் போகிறது. இது மார்க்கத்தில் பிழையான நம்பிக்கையும், அப்படி மாற்றுவதற்கு அந்த யாசீனை ஓடி மாற்றலாம் என்பதும் பிழையான விஷயம்தான். சரி, வருடத்துக்கான அந்த கலா கத்ர் விதி வானவர்களுக்கு அப்ப எப்போதும் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து பிரித்து வானவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பிழை என்று நமக்கு உணர்ந்த விதமாகத்தான் கலாக்கடல் விஷயங்கள், வருடத்திற்கான இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் நடக்கிற அனைத்து விஷயங்கள், எழுதப்பட்டுள்ள விஷயம், லவ்ஹுல் மஹ்ஃபூதில் உள்ள விஷயம் வானவர்களுக்கு காண்பிக்கப்படும், அங்கிருந்து எடுத்து சமர்ப்பிக்கப்படும். இரவு லைலத்துல் கத்ர் இரவாகும். ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு அல்ல. அல்லாஹ் தஆலா சூரா அத்-துஹான் என்ற அத்தியாயத்தில் இதை மிக தெளிவாக சொல்கிறார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக, பரக்கத்து பொருந்திய அந்த இரவில் இந்த திருமறை அல் குர்ஆனை அருளினோம். பரக்கத்து பொருந்திய இரவு என்று குர்ஆன் சொல்வது எந்த இரவை? லைலத்துல் கத்ர் இரவை. குர்ஆன் இறங்கிய இரவு எந்த இரவு? லைலத்துல் கத்ர் இரவாகும். அடுத்தது, அந்த இரவில் தான் யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம், மிக மதிநுட்பமாக, நுணுக்கமாக திட்டமிடப்பட்ட, அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் அன்று இரவுதான் யுஃபரகு, லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து வானவர்களுக்கு எழுதப்படுகிறது, சொல்லப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுவது லைலத்துல் கத்ர் இரவிலாகும். திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஷஅபான் மாதத்தில் 15வது இரவு என்பது பிழையான நம்பிக்கையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் இது ஷஅபான் மாத சம்பந்தமாக சொல்லப்பட்ட சரியான தகவல்களும் சிறப்புகளும் இல்லாத விஷயங்களும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இறுதியாக இன்னும் சில நாட்கள் தான் செல்லும், பார்த்திருக்கிற முதல் மாதம் வந்துவிடும். ரமதானை உண்மையில் அடைந்து கொள்ள வேண்டும். அதில் அல்லாஹ் விரும்புகிற அடியார்களாக, நல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இப்போதே தயாராக உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். உண்மையான ரமதானை நான் அடைவது, அதில் சரியாக இபாதத் செய்வது, அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்கிற உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஆசை கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் அவனை நோக்கி வருபவர்களுக்கு தான் அவன் வழிகளை இலகுபடுத்திக் கொடுப்பான், புறக்கணிப்பவர்களை புறக்கணித்து விடுவான், பின்வாங்குவவர்களை விட்டு அவனும் தூரமாகி விடுவான். எனவே நம்மளை நாம தயார்படுத்த வேண்டும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்துக் கொள்கிறேன். அபூபக்கர் அல்-பல்கி என்கிற ஒரு சலஃபுகளில் ஒருவர் ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறார். ரஜப் என்பது இந்த மாதத்துக்கு முந்தின மாதம், ரஜப் மாதம். ரமலான் என்பது அறுவடை செய்கிற மாதம் தான் சொல்றாங்க. அறுவடை செய்வதென்றால் அதற்கு முன்னால் பயிருக்கு உரம் போட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். உரம் போட்டு நீர் பாய்ச்சுவதற்கு முன்னால் சரியான முறையில் பயிரிட வேண்டும், வித்துக்களை நட்ட வேண்டும். வித்துக்களை நட்ட வேண்டும், உரம் போட்டு நீர் பாய்ச்ச வேண்டும், மூன்றாம் கட்டமாக அறுவடை செய்ய வேண்டும். ரமலான் அது அறுவடை செய்யும் மாதமாகும். யார் அறுவடை செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் ஷாபானில் உரம் போட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். அந்த வேலை இப்போது நடக்க வேண்டும். அதை யார் செய்ய முடியும்? ரஜப் மாதத்தில் இருந்து ஆரம்பித்தவர்கள். ரமலானுக்கு தயாராகுவது ரஜப் மாதத்தில் உள்ளத்தை சுத்தப்படுத்தி நீயத்தை மாற்றி ஆசைகளை வளர்த்து ரெடியாகணும். ஷாபானில் அதை பலப்படுத்த வேண்டும், நீர் பாய்ச்சுவது கொண்டு அதை வளர்த்து வர வேண்டும். ரமலானில் என்ன செய்ய வேண்டும்? என்ன அமல்களை செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? நோன்பு எப்படி உயிரோட்டமாக மாற்றலாம்? இதை உனக்கு எப்படி ஆசையோடு செய்யலாம் என்கிற பாடங்கள் இப்ப ஷாபான் மாதத்துல நடக்கும். அப்பதான் ரமலானை ஆசையுடன் அறுவடை செய்யலாம், எதிர்கொள்ளலாம், நன்மைகளை அள்ளிக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை பெற்று உள்ளங்களையும் இதயங்களையும் வாழ்க்கையை பிரகாசமாய் கொள்ளலாம். அப்படியான ஒரு வாய்ப்பு, அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இன்னும் சில நாட்கள்ல வர இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே ரமலானை வரவேற்க இப்போதிருந்து நாம் என்னை தயார்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருவாராக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபரக அலா நபிய்யினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.